வெல்கம் டு தமிழ்ஸ்டிஎஸ் சமையல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீமி சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், நறுக்கின வெங்காயம் 1 கப், நறுக்கின பச்சை குடமிளகாய் 1/4 கப், நறுக்கின இஞ்சி பூண்டு 1/4 கப், தயிர் 1/2 கப், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல சிக்கனை தண்ணியில் விட்டு நல்லா வேக விடலாம். சிக்கனில் லேசாக உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து சிக்கனை பிளான்ச் பண்ணிக்கிறோம். 5 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற விடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் ஃபோர்க் எடுத்து சிக்கனை நல்லா புல் பண்ணி எடுங்க. சின்ன சின்ன பீசஸ் ஆகிற வரைக்கும் ஃபோர்க் வச்சு எடுங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நறுக்கின இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை குடமிளகாயும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொடிச்ச சிக்கனையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஆறினதுக்கப்புறமா அதில் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். செய்து வச்ச ஃபில்லிங்கை ஒரு ப்ரெட்டில் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி. அது மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சுட்டு எல்லா ஓரங்களையும் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது ப்ளெயின் சாண்ட்விச். இப்போ கிரில் சாண்ட்விச் செய்யலாம். தவாவில் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ப்ரெட்டில் சிக்கன் ஃபில்லிங் வச்சு தவாவில் ரெடி பண்ணிவிடுங்க. ப்ரெட்டுக்கு மேலேயும் பட்டர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிரில் பண்ணலாம். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சாண்ட்விச்சுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு சாண்ட்விச்சுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.